ஹை ஃப்ரெண்ட்ஸ், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கு தொகுதிக்கு போயிட்டு நன்றி சொல்கிறான்ற பேரில் நன்றி மட்டும் சொல்லவே இல்லை. அதுவே பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன், அதுக்கப்புறம் 20 நாளுக்கு அப்புறம் தான் போயிருக்காரு. இங்கே உள்ள பெரம்பூர் தொகுதிக்கு போய் நன்றி சொல்ல வைக்கல, திருச்சி கிழக்குக்கு போயிட்டாங்க. அதையுமே நான் தான் சொல்லி வச்சேன், நீங்கள் போய் அங்கே ஃபர்ஸ்ட் போய் நன்றி சொல்லுங்கன்ட்டு. ஆனால் அங்கே போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இடைத்தேர்தலுக்காக. அங்கே போய் நன்றி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லாமல் டிஎம்கே தான் குறை சொல்கிறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் நிறைய பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. மக்கள் எல்லாருமே என்னடா இப்படி ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. கவர்ச்சி காட்டி ஓட்டு வாங்கிட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. வாயில நல்லா வந்துருன்றாரு. கவர்ச்சி பண்ணி அரசியல் வராம என்ன பண்ணாங்க? இல்ல நம்ம தலைவர் ஸ்டாலின் மாதிரி இவர் போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனாங்களா? 2 வருஷத்துல வந்திருக்காங்கன்னா கவர்ச்சின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. வாயில நல்லா வந்துரும் வேணான்னு சொல்லி சொல்றாங்க. வாயில நல்லா வந்துரும்னா என்ன வரும்? தமிழ்நாட்டு மக்களுக்குமே நிறைய வரும். எல்லாருமே அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்க வாயிலேருந்து ஒரு நல்ல வார்த்தை வந்துடாதா, மக்களுக்கு நிறைய திட்டம் வந்துடாதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களுக்கு நிறைய கேள்வி எழுப்பிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்பீச் தான் இப்போ கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாகவும் பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இது உதயநிதி ஸ்டாலின் பேசுனது கரெக்டானும் பேசுறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பிரஸ் மீட் எதையுமே சந்திக்கல. அவர் பிரச்சாரம் பண்ணும்போது சொன்ன திட்டம்லாம் ஒன்றா இருக்கு, இப்போ வேறையா இருக்கு, எல்லாமே மாற்று அரசியலாக இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இதே போல் ஆட்டான ட்ரெண்டிங்கான அப்டேட்டுங்க நம்ம சேனல் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.